ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ அழுக்காக இருக்கிற பூஜை சாமான்த்தை பளபளன்னு எப்படி டக்குன்னு கழுவுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து நல்லா சுடுதண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு 2 லெமன் முழுசாக அதில் வந்து புழிஞ்சி தோலோட இந்த சாமானும் வெள்ளி எல்லாமே பித்தளை வெள்ளி செம்பு எல்லாமே போட்டுட்டு நல்ல 1 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை சாமான் கழுவலாம். எப்போவுமே வந்து பூஜை சாமானை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து கழுவக்கூடாது. எதுக்காகனா நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வந்து நம்ம அந்த டைமுக்கு வந்து சாமி விளக்கேற்றுற டைமு. ஸோ அப்போ வந்து வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை சாமான்லாம் கழுவிட்டு இருந்தால் அது வந்து வர சாமியை வந்து நம்ம போக வைக்கிற மாதிரி. ஸோ சாமி வர டைமுக்கு செவ்வாய் வெள்ளி மட்டும் இல்லை, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை சாமான் கழுவாதபடி பார்த்துப்போம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது நான் வந்து நடுவில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ நீங்களாம் வந்து எப்படி பண்ணுவீங்கன்றது எனக்கு வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சாமானை எதை வச்சு நான் கழுவுறேன்றது பார்ப்போம். இப்போ நல்லா சுடுதண்ணில் வந்து இது வந்து ஊறிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக இருக்குது, அந்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கழுவியே ஆகணும், உடனே நீங்கள் விளக்கேற்றணுன்னா புளி இருக்குது இல்லையா, புளியில் வந்து கொஞ்சமாக கோலமாவு தொட்டுட்டு ஃபுல்லாக இந்த எண்ணெயோட பிசு போகிறதுக்காக தான். கோலமாவு தொட்டலைன்னா கூட வெறும் புளியை மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சபீனா இருக்குது இல்லையா, சபீனாவை வந்து வச்சு தான் நான் இது வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். வெள்ளி மட்டும் வந்து நான் வந்து விபூதி வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளிக்கு வந்து விபூதி வச்சு தேய்க்கலாம், சபீனா வந்து செம்புக்கும் பித்தளை சாமானுக்கும் தேய்ச்சி எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சுடுதண்ணி ஊற வச்சதுனால அவ்வளோ அழுக்காக எண்ணெய் பிசு போட்டு அவ்வளோ கரையாக இருக்கிறது கூட அவ்வளோ பளபளன்னு விட்டுருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் விளக்கு எப்படி பளபளன்னு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாமான்லையும் எப்படி கழுவுறேன்னு வந்து ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படலாம் நீங்கள் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் கடைசியாக எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சும்மா கையால் வச்சு இப்படி தேய்க்கும் போதே போய்டும், நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்க்ரப்போ தேவையில்லை. ஸோ நார் வச்சு தேய்க்கணும் இல்லை, விம் லிக்விட் போடணும் இல்லை. இதே நீங்கள் பீத்தாம்பரி பவுடர் போட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தேய்ச்சிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாயிடும். ஸோ அதுவுமே கருப்பாகாதபடி இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸுமே வந்து நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து நல்ல சுடுதண்ணில் கொஞ்சம் ஊறுறதுனால நம்ம வந்து கை வச்சு இப்படி தேய்ச்சோடனே பளபளன்னு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்களேன், இந்த பித்தளையோடது சும்மா அப்படியே கை வச்சு இப்படி தேய்ச்சோன்னே அப்படியே பளிச்சுன்னு புதுசாகிடும். இது வந்து நம்ம சின்ன வயசுலாம் அம்மா வந்து பூஜை சாமான் கழுவும் போது எந்த சாமான் கழுவும்போது முதல்ல இதை எடுத்து கழுவும். ஏன்னா இது சும்மா தேய்ச்சோன்னே அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். அந்த ஒரு மெமரிஸ் தான் ஞாபகம் வரும் இந்த சாமானை தேய்க்கும் போது. நீங்கள் தேய்க்கும் போதே ஃபுல்லாக பாருங்களா கருப்பாக தெரியுது. அது வந்து அதில் அந்த டிசைனில் இருக்கிற கரை எல்லாம் அதெல்லாம் நம்ம தேய்க்கும் போது அந்த கருப்பெல்லாம் வருமா, அதில் இருக்கிற மொத்தத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் நீங்கள் வாஷ் பண்ண உடனே. பூஜை சாமான் கழுவு எது பிடிக்குதோ இல்லையோ இந்த செம்பு சாமானை கழுவுறது ரொம்ப இஷ்டம். இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது, ஆனால் சும்மா வச்சு அப்படியே லைட்டாக தேய்ச்சி. ஆக்சுவலாக அந்த சபீனா வச்சு கழுவும் போது இந்த சாம்பலில் வச்சு கழுவும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக தேய்ச்சிட்டு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் அந்த டவுட் என்னன்னு கேட்டுடுறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து பூஜை சாமானில் நம்ம கழுவிட்டுருக்கோம், மோஸ்ட்லி வந்து நம்ம லேடிஸ் தான் வந்து பூஜை சாமான் கழுவோம், யாருமே வந்து ஜென்ஸ்லாம் பூஜை சாமான் கழுவ மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த பூஜை சாமானை கழுவும் போது சப்போஸ் நம்ம பாதியில் கழுவும் போது பீரியட்ஸ்க்கு தான் ஆகிட்டோன்னா அந்த டைம் நம்ம பூஜை சாமானை கழுவலாமா இல்லை அப்படியே வச்சுட்டு போயிடணுமா? வந்து பீரியட்ஸ் ஆகும்போது வந்து பூஜை சாமான் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம இப்போ பாதியில் கழுவும் போது ஆகிட்டா எனக்கு ஏன்னா ஒரு நாள் வந்து இந்த இன்சிடென்ட் ஆகிருக்கு. ஃபுல் பசங்களுக்கெல்லாம் பயங்கர ஃபீவர், இப்படி தான் சுடுதண்ணில் நான் போட்டுட்டேன். அப்புறம் பாதியில் கழுவும் போது பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. நான் வந்து கழுவிட்டு போயிட்டேன். ஸோ நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து நான் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கழுவுனா தம்பியோட சாப்பாட்டு உடைக்கணும், அது ஃபுல் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு ப்ரஷ் வச்சு கழுவும் போது. நான் வந்து இவனோட ப்ரஷ் வந்து தம்பியோட பாலாடியில் வந்து குட்டி சந்து இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவேன். சரி வச்சு தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கும் போது ஃபுல் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அதனால் அப்போ வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணல. ஒன்றும் இல்லை, விபூதியை வச்சு நம்ம விரலாலே லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டி ஓரத்தில் இருக்க சின்ன சந்து கூட அவ்வளோ வெள்ளையாக பளிச்சுன்னு ஆகிடுது. ஸோ இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பியோட பாலாடையெல்லாம் வந்து டெய்லி வந்து நம்ம வந்து விபூதி போட்டு கழுவுறதுக்காக, அதனால் நான் சும்மா வந்து லைட்டாக சோப் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிப்பேன். ஸோ எப்பயாச்சும் இந்த பூஜை சாமான் கழுவும் போது வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துப்பேன். அவனோட சாமான் அவனோட சாப்பாட்டுக்கு இன்னும் எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துப்பேன். இப்படி நம்ம வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்து பூஜை சாமான் கழுவிட்டா அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து வீடு வந்து துடைக்கக்கூடாதான். ஸோ ரெண்டுக்குமே ஒரே ரீசன் தாங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி அந்த டைமுக்கு வந்து சாமி வர டைமில் நம்ம வீடு மாப்பு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா சாமி வர லக்ஷ்மி வந்து நம்ம வந்து லக்ஷ்மி வர வைக்கிறதுக்காக நம்ம பூஜை பண்ணி வர வைக்கிறோம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ ஆதிகாலம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏன் வந்து பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து வேலை பண்ணக்கூடாதுன்னு அப்போது ஏன் சொல்லுவாங்கன்னா, அந்த டைமுக்கு வந்து உமென்ஸ் வந்து ரொம்ப வந்து பேக் பெயினோடு இருப்பாங்க. அவங்க உடம்புல வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதான். அதனால வந்து அந்த டைம் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் உமென்ஸ் வந்து எல்லாமே தள்ளி இருக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் அப்படி எதுவுமே தொடக்கூடாது, தள்ளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவே வந்து நம்ம எதுவும் தொடக்கூடாது. இன்னமும் என்னோட ஏரியாவில் நிறைய பிராமின்ஸு. ஸோ அவங்க வந்து இன்னமும் சில பேர் வீட்டில் அப்படி தான் மருமகங்கோ இல்லை அவங்க பொண்ணுங்களாகட்டும் அந்த டைம் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க தனியாக ஒரு ரூமில். பீரியட்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் வரைக்குமே அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனியாக தட்டு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க. அதெல்லாம் முடிச்ச அப்புறம் தான் அவங்க வந்து க்ளீன் ஆன அப்புறமா தான் குளிச்சுட்டு தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் தொடணும். அந்த மாதிரியெல்லாம் இன்னமும் சில வீட்டிலலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன டிப்ஸ்ன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லையா, ப்யூரிஃபை தண்ணியோ நம்ம எந்த தண்ணி குடிக்கிறோமோ அதாவது உப்பு தண்ணி இல்லாமல் நம்ம ப்யூரிஃபை தண்ணியில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணுன்னா சாமனை வந்து 2 வாரமும் 3 வாரம் ஆயிடுச்சு. நான் இந்த பூஜை சாமான் கழுவி அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. க்ளீனாக பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். பளிச்சுனே இருக்கும். நம்ம இன்னைக்கு கழுவிட்டு நாளைக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் டல் ஆகிட்டுருக்கோம். அப்படிலாம் இல்லை, நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி வச்சுட்டு ஸோ இது வந்து சாமிக்கு துடைக்கிறதுக்கே நம்ம வச்சுக்கலாம். திருப்பி அலசி போட்டு திருப்பி காய வச்சு நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டோம்னா நம்ம வந்து அடுத்து துடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே இப்படி துடைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பார்ப்போம். ஸோ இது மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் ஒரு முறையில் வைப்பாங்க. நான் வந்து ஒரு முறையில் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம வைக்கலாம். இது வந்து வெள்ளிக்கு வந்து நம்ம எப்போ வந்து மஞ்சள் பதிலாக சந்தனம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெள்ளி வந்து டக்குன்னு வந்து அந்த கருப்பு பிடிச்சிக்கும். அதனால நம்ம வந்து சந்தனம் யூஸ் பண்ணிவிட்டு குங்குமம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோடய மம்மி வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி வந்து சொன்னாங்க, நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்குலாம் வந்து சாமிக்கு வந்து வைக்கணும், முதல்ல வந்து விநாயகர் வைக்கணும், அடுத்து வந்து அது ஒரு ஆர்டராக சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு 5 வச்சு ஒரு சாமி இருக்கும் இல்லையா, அதில் வந்து முதல்ல விநாயகர் வைக்கணும், அப்புறம் வேறு ஏதோ ஒரு சாமிக்கு வைக்கணும், அப்புறம் வேறு ஏதோ ஒரு சாமி. அப்போ நான் வந்து ஒரு 12th அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். என்னடா இது இவ்வளோ இத்தனை விஷயங்க ஒரு சாமிக்கு நம்ம எதுக்கு. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி அவங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பரவாயில்ல இல்லையா. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு, எல்லா சாமியுமே ஒன்று தானே, நம்ம எதுக்கு முதல்ல ஒரு சாமிக்கு வரிசையாக வைக்கணும், அப்படியே ஆர்டராக இருக்குன்னா அப்படியே ஆர்டராக வச்சுட்டு போகலாம்ல, எதுக்கு நம்ம இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நார்மலாகவே எல்லா சாமிக்கும் அப்படியே ஆர்டராக பொட்டு வச்சுட்டு வந்துடுவேன். இதெல்லாம் எதுக்குன்னு கூட தெரில. சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னு கேட்டோன்னா தெரியாது. அப்போ வந்து ஃபாலோ பண்ணாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற ஃபாலோ பண்ணுறோம் அப்படி சொல்லும்போது நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணுறோன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். இப்போ ரீசனோட சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சில பீரியட்ஸ் ரீசன், இது தொடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது இல்லையா, இதெல்லாம் வந்து ஓகே நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா இது கரெக்டுன்னு தோணும். சரி ஓகே, உமென்ஸ் நம்மளுக்கு அந்த டைம் ரொம்ப பேக் பெயின் இருக்கும், நம்மளால் வேலையே செய்ய முடியாது. இப்போலாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் சில பேருக்குலாம் இன்னமும் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படிலாம் இருக்காங்க. ஆனாலுமே அந்த டைமுக்கு வந்து குழந்தைங்கள அனுப்பணும், வீட்டு வேலை செய்யணும். அதுவும் சில உமன்ஸ்லாம் மாமியார் அவங்க கூட இருப்பாங்க, அவங்க கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் சில வீட்டில் வந்து புரிஞ்சுப்பாங்க. சில வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வேலையும் செஞ்சாகணும். துணி கசுக்கிறதுலேருந்து, வீடு பெருக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, பசங்களை பார்க்கறதுலேருந்து அந்த டைம்லையுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது. சிலதான் ரீசனே இல்லாமல் ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சு